أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. நின்று நிதானித்து கவனமாய் செயல்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லி வ பாரிக் அலைஹி வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். யா ஹன்னான் யா மன்னான் யா தையான் யா சுல்தான் யா அல்லாஹ் அப்துன் பி பாபிக வாகிபுன் முதலர்ரி உன் மின் ஹதாயா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தௌஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அஸ்தஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வக்கூலு ஷைஇ யகூலு அல்லாஹ். அஸ்தஃபிருல்லாஹி ரப்பி மின் குல்லி தன்பின் ஹத்தியத்தின் வாத்தூபு இலைஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி. அஸ்தஃபிருல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத ஹல்கிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ரிலா நஃப்ஸிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் இத்னத அர்ஸிஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இத்னத அர்ஸிஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. பெண்களே, இஸ்லாத்தின் கண்களே, பெண்களே ஸ்வர்க்கத்தின் கண்களே. உம்மு சுலைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் தொழுகையில் துவா கேட்கும்படியான ஒரு கலிமாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஆகிய ஒவ்வொன்றையும் 10 தடவை ஓதிக்கொண்டு பிறகு உமக்கு விருப்பமான துவாவையும் கேட்கவும் என்று அருளினார்கள். உமக்கு விருப்பமான துவாவையும் கேட்கவும். அப்பொழுது ஆம், நான் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் என்று கூறப்பட்டுள்ளது. இவை எவ்வளவு எளிதான சாதாரண வார்த்தைகள். இவற்றை மனனம் செய்வதற்கு எவ்வித சிரமமும் எடுத்துக்கொள்ள வேண்டியது. பகல் முழுவதும் நாம் வீண் பேச்சுகளில் நேரத்தை கழித்து விடுகிறோம். வியாபாரம் செய்வதற்காக கடையில் உட்கார்ந்து கொண்டே அல்லது வயல்வெளிகளில் இருந்து பூமியை கண்காணிப்பதில் ஈடுபட்டு கொண்டே நாவினால் இந்த தஸ்பீஹ்களை ஓதிக்கொண்டால் உலக சம்பாத்தியத்துடன் மறுமையின் மிகப்பெரிய செல்வமும் கிடைத்துவிடும். ஆகவே பெண்களே, நேரத்தை வீணடிக்காதீர்கள். செல்போனில் அதிக நேரத்தை வீணடிக்காதீர்கள். தினமும் ஒரு ஜூஸ்கள் குரானில் ஓதுங்கள். குறைந்த நேரத்தில் அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய பல ஏனைய அமல்களை செய்யுங்கள். ஐவேளை தொழுகையுடன் இஸ்திஃபார்களையும் விடாமல் ஓதுங்கள். காலை சூரா யாசின், தபாரக், ஃபதஹ், முஹம்மத், முஸம்மில் ஆகிய சூறாக்களையும், மாலையில் சூரா யாசின், தபாரக், அர் ரஹ்மான், வாக்கியா ஆகிய சூறாக்களையும் ஓதிக்கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமா தைபாவை பற்றி பிடியுங்கள். குறைந்த நேரத்தில் நாம் இவ்வித சூறாக்களை, இவ்வித ஆயத்துக்களை ஓதினால் நமக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்து சேரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இத்னத அர்ஸிஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான
சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்தி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லா வக்கூலு ஷைஇ யக்கூலு அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வக்கீனா அதாபன்னார். இப்படி வீட்டில் என்ன வேலை செய்தாலும் நாவால் இந்த சிறிய அமல்களை மொழிவோம், இறை நெருக்கம் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு: பேரிச்சை பழம். பேரிச்சம்பழமும் காயும் சிறந்த மருத்துவ குணமுடையவை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவற்றை விரும்பி உண்டு வந்தார்கள். தனியாகவோ அல்லது மற்ற உணவுப் பொருட்களுடன் சேர்த்தோ பேரிச்சையை உட்கொள்ளலாம். உடல் வளத்தை பேணும் அரிய பொருள் பேரிச்சை பழம். வசலாம் மா சலாமா.